ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைல் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம நல்லா சூப்பரான எங்கள் வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இது தோலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். கிழங்க ரொம்ப மசிய வேண்டாம், சும்மா லைட்டாக மசிஞ்சா போதும். இப்போ மசிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம். இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, நீள்வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் வந்த பிறகு ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போது கிழங்குக்கு தேவையான மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொதிக்கணும். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.